சூரா 9 இறுதி எச்சரிக்கை. பரா. உங்களுடன் ஓர் உடன்படிக்கையில் சேர்ந்து கொள்கின்ற இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களுக்கு கடவுள் மற்றும் அவருடைய தூதரிடமிருந்து ஓர் இறுதி எச்சரிக்கை இதில் வெளியிடப்படுகின்றது. ஆகையால் 4 மாதங்களுக்கு சுதந்திரமாக பூமியில் சுற்றித் திரியுங்கள். மேலும் கடவுளிடமிருந்து நீங்கள் தப்பித்துவிட இயலாது என்பதையும், மேலும் நம்ப மறுக்கின்றவர்களை கடவுள் இழிவுபடுத்துகின்றார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களை கைவிட்டு விட்டார். மேலும் அவருடைய தூதரும் அவ்வாறே செய்தார் என்று புனித யாத்திரையின் மகத்தான நாளன்று கடவுள் மற்றும் அவருடைய தூதரிடமிருந்து மக்கள் அனைவருக்கும் ஒரு பிரகடனம் இதில் வெளியிடப்படுகின்றது. இதன் விளைவாக நீங்கள் வருந்தி திருந்தினால் அது உங்களுக்கு மேலானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் திரும்பி சென்று விட்டால் பின்னர் கடவுளிடமிருந்து நீங்கள் ஒருபோதும் தப்பித்துவிட முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு வலி நிறைந்த ஒரு தண்டனையை வாக்களிப்பீராக. இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் உங்களுடன் ஓர் அமைதி உடன்படிக்கையில் கையொப்பமிட்டு, மேலும் அதை மீறாமலும் அன்றி உங்களுக்கு எதிராக மற்றவர்களுடன் ஒன்று சேர்ந்து கொள்ளாமலும் இருந்தால் அவர்களுடனான உங்களுடைய உடன்படிக்கையை காலாவதியாகும் தேதி வரை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். கடவுள் நன்னறியாளர்களை நேசிக்கின்றார். புனித மாதங்கள் கடந்தவுடன், மேலும் அவர்கள் சமாதானம் செய்து கொள்வதற்கு மறுத்தால், இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களை நீங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது நீங்கள் அவர்களை கொல்லலாம், அவர்களை தண்டிக்கலாம். மேலும் அவர்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையையும் தடுக்கலாம். அவர்கள் வருந்தி திருந்தி, மேலும் தொடர்பு தொழில்களை சலாத் கடைபிடித்து, மேலும் கடமையான தர்மத்தை ஜக்காத் கொடுத்தால் அவர்களை செல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் ஒருவர் பாதுகாப்புடன் கடந்து செல்லும் பாதையை உங்களிடம் தேடினால் அவருக்கு நீங்கள் பாதுகாப்புடன் கடந்து செல்லும் பாதையை வழங்க வேண்டும். அதனால் அவர் கடவுளின் வார்த்தையை செவியேற்க இயலும். பின்னர் அவருடைய பாதுகாப்பான இடத்திற்கு அவரை திருப்பி அனுப்பிவிடுங்கள். அவர்கள் அறியாத மக்களாக இருக்கின்றதே அதற்கு காரணமாக இருக்கின்றது. இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் கடவுளிடமிருந்தும் மேலும் அவருடைய தூதரிடமிருந்தும் எந்த உறுதிமொழியையும் எவ்வாறு கேட்க இயலும்? எவர்கள் புனித மஸ்ஜிதில் உங்களுடன் ஒரு சமாதான உடன்படிக்கையில் கையொப்பமிட்டிருக்கின்றார்களோ அவர்கள் விலக்களிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு உடன்படிக்கையை அவர்கள் மதித்து, மேலும் அதை உறுதியாக கடைபிடித்தால் நீங்களும் அதை அவ்வாறே உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். கடவுள் நன்னறியாளர்களை நேசிக்கின்றார். எப்பொழுதாவது வெற்றி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருந்த சமயத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள உறவு முறையின் எந்த உரிமைகளையோ அன்றி எந்த உடன்படிக்கையோ அவர்கள் ஒருபோதும் கடைபிடிக்காத பொழுது எப்படி அவர்களால் ஒரு உறுதிமொழியை கேட்க இயலும்? அவர்கள் உதட்டளவில் உங்களை சமாதானப்படுத்தினார்கள். அதே சமயம் அவர்களுடைய இதயங்களோ எதிர்ப்பில் இருந்தன. மேலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தீயவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடுகளை ஓர் அற்ப விலைக்காக வியாபாரம் செய்து விட்டார்கள். அதன் விளைவாக மக்களை அவருடைய பாதையிலிருந்து அவர்கள் விரட்டினார்கள். அவர்கள் செய்தது உண்மையில் இழிவானதாக இருக்கின்றது. அவர்கள் நம்பிக்கை கொண்டவர் எவரிடமும் உறவு முறைகளின் எந்த உரிமைகளையும் ஒருபோதும் கடைபிடிப்பதில்லை. அன்றி அவர்களுடைய உடன்படிக்கைகளை அவர்கள் உறுதியாக கடைபிடிப்பதும் இல்லை. இவர்கள்தான் உண்மையான வரம்பு மீறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் வருந்தி திருந்தி, மேலும் தொடர்பு தொழில்களை சலாத் கடைபிடித்து, மேலும் கடமையான தர்மத்தை ஜக்காத் கொடுத்தால் அப்பொழுது அவர்கள் மார்க்கத்தில் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அறிந்து கொள்கின்ற மக்களுக்காக இவ்விதமாக நாம் வெளிப்பாடுகளை விளக்குகின்றோம். தங்களுடைய உடன்படிக்கைகளை காப்பதாக உறுதிமொழி அளித்துவிட்டு பின்னர் தங்களுடைய சத்திய பிரமாணங்களை அவர்கள் மீறினால், மேலும் உங்களுடைய மார்க்கத்தை தாக்கினால் அவர்கள் விலகிக் கொள்ளும் பொருட்டு புறமதத்தின் தலைவர்களுடன் நீங்கள் போரிடலாம். அவர்களுடனான உங்களுடைய உடன்படிக்கைக்கு அதற்கு மேலும் நீங்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. தங்களுடைய உடன்படிக்கைகளை மீறியவர்களாக, தூதரை ஊரை விட்டு வெளியேற்ற முயன்றவர்களாக, மேலும் போரை முதலில் துவக்கியவர்களாக அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த மக்களுடன் நீங்கள் சண்டையிட மாட்டீர்களா? அவர்களுக்கு நீங்கள் அஞ்சுகின்றீர்களா?
நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் கடவுள் ஒருவர்தான் நீங்கள் அஞ்ச வேண்டியவராக இருக்கின்றார். நீங்கள் அவர்களுடன் சண்டையிட வேண்டும். ஏனெனில் உங்களுடைய கரங்களால் கடவுள் அவர்களை தண்டிப்பார், அவர்களை இழிவுபடுத்துவார், அவர்கள் மீது உங்களுக்கு வெற்றியை வழங்குவார். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களின் நெஞ்சங்களை குளிர்விப்பார். இன்னும் நம்பிக்கை கொண்டவர்களுடைய இதயங்களில் இருந்து கோபத்தையும் அவர் நீக்கிவிடுவார். கடவுள் தான் நாடுகின்ற எவர் ஒருவரையும் மீட்டுக் கொள்கின்றார். கடவுள் எல்லாம் அறிந்தவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார். உங்களுக்கிடையில் எவர்கள் பாடுபடுகின்றவர்களோ, மேலும் கடவுளுடைய எதிரிகளுடனோ அல்லது அவருடைய தூதரின் எதிரிகளுடனோ அல்லது நம்பிக்கை கொண்டவர்களின் எதிரிகளுடனோ ஒருபோதும் தங்களை இணைத்துக் கொள்ளாதவர்களோ, அவர்களை கடவுள் வேறுபடுத்தி காட்டாமல் நீங்கள் தனித்து விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? கடவுள் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் பற்றி முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார். தங்களுடைய நம்ப மறுத்தலை ஒப்புக்கொள்கின்ற நிலையில் இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் கடவுளின் மஸ்ஜிதுகளில் அடிக்கடி பிரவேசிக்கலாகாது. இவர்கள் தங்களுடைய காரியங்களை பயனற்றதாக ஆக்கிவிட்டார்கள். மேலும் அவர்கள் நரகத்தில் என்றென்றும் வசித்திருப்பார்கள். எவர்கள் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் தொடர்பு தொழுகைகளை சலாத் கடைபிடித்து மேலும் கடமையான தர்மத்தை ஜக்காத் கொடுத்து மேலும் கடவுளை தவிர எதற்கும் அஞ்சாதவர்களாக இருக்கின்றார்களோ, அந்த மக்கள் மட்டுமே கடவுளுடைய மசீதுகளில் அடிக்கடி பிரவேசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக இவர்கள் வழிநடத்தப்பட்டவர்களுக்கிடையில் இருப்பார்கள். புனித பயணிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதையும் மேலும் புனித மஸ்ஜிதின் மீது அக்கறை கொள்வதையும் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்வதற்கும் மேலும் கடவுளின் நிமித்தம் பாடுபடுவதற்கும் மாற்றானது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? கடவுளின் பார்வையில் அவை சமமானவை அல்ல. கடவுள் தீய மக்களை வழிநடத்துவதில்லை. எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் ஊரை துறந்து வெளியேறி மேலும் கடவுளின் நிமித்தம் தங்களுடைய பணம் மற்றும் தங்களுடைய வாழ்வுகளை கொண்டு பாடுபடுகின்றார்களோ, அவர்கள் கடவுளின் பார்வையில் மிகப்பெரிய அந்தஸ்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய இரட்சகர் அவர்களுக்கு நற்செய்தி அளிக்கின்றார். அவரிடமிருந்து கருணை மற்றும் அங்கீகாரத்தை மேலும் என்றென்றும் நிலைத்திருக்கும் பேரானந்தத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற தோட்டங்களை, அதில் அவர்கள் நிரந்தரமாக வசித்திருப்பார்கள். கடவுள் ஒரு மகத்தான பிரதிபலனை கொண்டிருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உங்களுடைய உடன்பிறப்புகளானாலும் கூட நம்பிக்கை கொள்வதற்கு மேலாக நம்ப மறுப்பதை அவர்கள் விரும்பி தேர்வு செய்தால் அவர்களுடன் உங்களை இணைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கிடையில் எவர்கள் தங்களை அவர்களுடன் இணைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் வரம்பு மீறி கொண்டிருக்கின்றார்கள். பிரகடனம் செய்வீராக, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சம்பாதித்திருக்கின்ற பணம், நீங்கள் கவலைப்படுகின்ற ஒரு வியாபாரம், மேலும் நீங்கள் மனதார நேசிக்கின்ற இல்லங்கள் ஆகியவை கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மேலும் அவர் நிமித்தம் அவருடைய பாதையில் பாடுபடுகின்றதை காட்டிலும் உங்களுக்கு அதிக பிரியமானவைகளாக இருக்குமே ஆயின், அப்பொழுது கடவுள் தன்னுடைய தீர்ப்பை கொண்டு வருகின்ற வரை சற்று காத்திருப்பீர்களாக. கடவுள் தீய மக்களை வழிநடத்துவதில்லை. கடவுள் பல சூழ்நிலைகளில் உங்களுக்கு வெற்றியை வழங்கியிருக்கின்றார். ஆனால் ஹுனைனுடைய நாள் அன்று உங்களுடைய பெரும் எண்ணிக்கை குறித்து நீங்கள் மிகவும் பெருமை கொண்டவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதன் விளைவாக அது உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவவில்லை. மேலும் பரந்த பூமியானது உங்களை சுற்றிலும் மிகவும் குறுகியதாக ஆகிவிட்டது. நீங்கள் புறங்காட்டி திரும்பி ஓடினீர்கள். பின்னர் கடவுள் தன்னுடைய தூதர் மீதும் மேலும் நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும் மன திருப்தியை இறக்கி அனுப்பினார். மேலும் அவர் கண்ணுக்கு தெரியாத படை வீரர்களையும் இறக்கி அனுப்பினார். அவர் இவ்விதமாக எவர்கள் நம்ப மறுத்தார்களோ அவர்களை தண்டித்தார். இது நம்ப மறுக்கின்றவர்களுக்கான கைமாறாக இருக்கின்றது. இறுதியாக கடவுள் தான் நாடுகின்ற எவர் ஒருவரையும் மீட்டுக் கொள்கின்றார். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கின்றார்கள். இந்த வருடத்திற்கு பிறகு புனித மஸ்ஜிதை நெருங்குவதற்கு
அவர்கள் அனுமதிக்கப்படாதிருக்க வேண்டும். வருமான இழப்பை குறித்து நீங்கள் அஞ்சினால் கடவுள் அவருடைய நாட்டத்திற்கிணங்க அவருடைய வாழ்வாதாரங்களை கொண்டு உங்கள் மீது பொழிவார். கடவுள் எல்லாம் அறிந்தவராகவும் ஞானம் மிக்கவராகவும் இருக்கின்றார். எவர்கள் கடவுளின் மீதும் அன்று இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்வதில்லையோ அவர்களுக்கு எதிராக அவர்கள் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ உரிய வரியை செலுத்துகின்ற வரை நீங்கள் திரும்பவும் போரிட வேண்டும். தவிர அவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதர் எதை தடை செய்திருக்கின்றார்களோ அதை தடை செய்வதும் இல்லை. அன்றி அவர்கள் எவர்கள் வேதத்தை பெற்றார்களோ அவர்களுக்கிடையில் சத்திய மார்க்கத்தை பின்பற்றுவதும் இல்லை. யூதர்கள் எஸ்ரா கடவுளின் மகனாக இருக்கின்றார் என்று கூறினார்கள். அதே சமயம் கிறிஸ்தவர்கள் இயேசு கடவுளின் மகனாக இருக்கின்றார் என்று கூறினார்கள். இவை அவர்களுடைய வாய்களால் கூறப்பட்ட இறை நிந்தனைகளாக இருக்கின்றன. அவர்கள் இவ்விதமாக எவர்கள் கடந்த காலத்தில் நம்ப மறுத்து விட்டார்களோ அவர்களின் இறை நிந்தனைகளுக்கு நிகரானதையே கூறுகின்றார்கள். கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார். அவர்கள் நிச்சயமாக விலகி சென்று விட்டார்கள். அவர்கள் கடவுளுக்கு பதிலாக தங்களுடைய மார்க்க தலைவர்கள் மற்றும் அறிஞர்களை இரட்சகர்களாக அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்கள் மேரியின் மகனாகிய மெசையாவிற்கு தெய்வீக தன்மையை கொடுத்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே தெய்வத்தை மட்டுமே வழிபடுவதற்கு கட்டளையிடப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவரை தவிர தெய்வம் இல்லை. எந்த பங்குதாரர்களை கொண்டிருப்பதை விட்டு மிகவும் மேலாக அவர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றார். அவர்கள் தங்களுடைய வாய்களை கொண்டு கடவுளுடைய ஒளியை அணைத்து விடுவதற்கு விரும்புகின்றார்கள். ஆனால் அந்த நம்ப மறுக்கின்றவர்கள் வெறுத்த போதிலும் கடவுள் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்துவதையே வலியுறுத்துகின்றார். அவர் ஒருவர்தான் வழிகாட்டுதல் மற்றும் சத்திய மார்க்கத்தை கொண்டு தன்னுடைய தூதரை அனுப்பியவராக இருக்கின்றார். மேலும் இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் வெறுத்த போதிலும் அதை அனைத்து மார்க்கங்களையும் ஆதிக்கம் செலுத்தும்படி செய்வார். நம்பிக்கை கொண்டோரே மார்க்க தலைவர்கள் மற்றும் போதகர்கள் பலர் மக்களுடைய பணத்தை சட்டவிரோதமாக அபகரித்துக் கொள்கின்றார்கள். மேலும் கடவுளின் பாதையை விட்டும் விரட்டுகின்றார்கள். எவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியை சேகரித்து வைத்துக் கொண்டு மேலும் அவற்றை கடவுளின் நிமித்தம் செலவு செய்வதில்லையோ அவர்களுக்கு வலி நிறைந்த ஒரு தண்டனையை வாக்களிப்பீராக. அவர்களுடைய தங்கமும் மற்றும் வெள்ளியும் நரக நெருப்பில் சூடாக்கப்பட்டு பின்னர் அவருடைய நெற்றிகள், அவர்களுடைய விழாப்புறங்கள் மற்றும் அவர்களுடைய முதுகுகளை எரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் அந்த நாள் வரும். இதுதான் உங்களுக்காக நீங்கள் சேகரித்து வைத்தது. எனவே நீங்கள் சேகரித்து வைத்ததை சுவையுங்கள். கடவுளை பொறுத்தவரை மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கின்றது. வானங்கள் மற்றும் பூமியை அவர் படைத்த நாள் முதல் இதுவே கடவுளுடைய சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவற்றில் 4 புனிதமானவைகளாக இருக்கின்றன. இதுதான் முழுமையான மார்க்கமாக இருக்கின்றது. புனித மாதங்களின் பொழுது சண்டையிடுவதன் மூலம் உங்களுடைய ஆன்மாக்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம். ஆயினும் உங்களுக்கு எதிராக அவர்கள் முழுமையான போரை அறிவித்தால் புனித மாதங்களின் பொழுது கூட இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எதிராக முழுமையான போரை நீங்களும் அறிவிக்கலாம். மேலும் கடவுள் நன்னறியாளர்களின் பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். புனித மாதங்களை மாற்றுவது மிதமிஞ்சிய நம்ப மறுத்தலின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எவர்கள் நம்ப மறுத்து விட்டார்களோ அவர்களின் வழிகேட்டை அது அதிகரிக்கின்றது. கடவுளால் புனிதமாக்கப்பட்ட மாதங்களின் எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்கின்ற அதே சமயம் அவர்கள் புனித மாதங்கள் மற்றும் வழக்கமான மாதங்களை மாற்றி அமைத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் இவ்விதமாக கடவுள் புனிதமாக்கி இருக்கின்றதை அவமதிக்கின்றார்கள். அவர்களுடைய தீய காரியங்கள் அவர்களுடைய கண்களுக்கு அலங்கரிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. கடவுள் நம்ப மறுக்கின்ற மக்களை வழிநடத்துவதில்லை. நம்பிக்கை கொண்டோரே கடவுளின் நிமித்தம் தயாராகுங்கள் என்று உங்களிடம் கூறப்படுகின்ற பொழுது நீங்கள் ஏன் பூமியுடன் பெரிதும் ஒட்டி கொண்டவர்களாக மாறிவிடுகின்றீர்கள்? மறுவுலகின் இடத்தில் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்களா? மறு உலகுடன் ஒப்பிடுகையில் இந்த உலகத்தின் பொருட்கள் ஒன்றுமில்லாதவைகளாக இருக்கின்றன. நீங்கள் தயாராகாவிடில் அவர் உங்களை வலி நிறைந்த தண்டனைக்கு உட்படுத்துவார். மேலும் உங்களுடைய இடத்தில் வேறு மக்களை மாற்றி அமைத்து விடுவார். நீங்கள் சிறிதளவும் அவருக்கு ஒருபோதும் தீங்கிழைக்க இயலாது.
கடவுள் சர்வசக்தி உடையவராக இருக்கின்றார். அவரை, தூதரை நீங்கள் ஆதரிப்பதற்கு தவறினால் கடவுள் ஏற்கனவே அவருக்கு ஆதரவளித்திருக்கின்றார். இவ்விதமாக நம்ப மறுப்பவர்கள் அவரை துரத்திய பொழுது, மேலும் குகையில் இருவரில் ஒருவராக அவர் இருந்தபொழுது அவர் தன்னுடைய தோழரிடம், கவலை கொள்ளாதீர், கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்று கூறினார். கடவுள் அப்பொழுது மன திருப்தி மற்றும் பாதுகாப்பை அவர் மீது இறக்கி அனுப்பினார். மேலும் கண்களுக்கு தெரியாத படை வீரர்களை கொண்டு அவருக்கு ஆதரவளித்தார். நம்ப மறுப்பவர்களின் வார்த்தையை அவர் கீழானதாக ஆக்கினார். கடவுளுடைய வார்த்தை மேலான அதிகாரத்துடன் ஆட்சி செய்கின்றது. கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானம் மிக்கவராகவும் இருக்கின்றார். லேசானதோ அல்லது கடினமானதோ நீங்கள் உடனடியாக தயாராக வேண்டும். மேலும் உங்களுடைய பணம் மற்றும் உங்களுடைய வாழ்வுகளை கொண்டு கடவுளின் நிமித்தம் பாடுபட வேண்டும். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு மேலானதாக இருக்கின்றது. அங்கு ஒரு விரைவான பொருள் ஆதாயமும் மேலும் ஒரு குறுகிய தூர பயணமும் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை பின்பற்றி இருப்பார்கள். ஆனால் பாடுபடுவதென்பது அவர்களுக்கு மிகவும் கூடுதலானதாக இருக்கின்றது. அவர்கள், எங்களால் முடிந்திருந்தால் நாங்களும் உங்களுடன் தயாராகி இருப்போம் என்று கடவுள் மீது சத்தியம் செய்வார்கள். இவ்விதமாக அவர்கள் தங்களுக்கே தீங்கிழைத்துக் கொள்கின்றார்கள். மேலும் அவர்கள் பொய்யர்களாக இருக்கின்றார்கள் என்பதை கடவுள் அறிகின்றார். கடவுள் உம்மை மன்னித்து விட்டார். பொய்யர்களிடமிருந்து எவர்கள் உண்மையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை நீர் அடையாளம் காணுவதற்கு முன்னர் பின்னால் தங்கிவிடுவதற்கு அவர்களுக்கு ஏன் நீர் அனுமதி அளித்தீர்? எவர்கள் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது உண்மையிலேயே நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய பணம் மற்றும் தங்களுடைய வாழ்வுகளை கொண்டு பாடுபடுகின்ற வாய்ப்பை தவிர்த்து விடுவதற்கு உம்முடைய அனுமதியை கேட்பதில்லை. கடவுள் நன்னறியாளர்களை பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். எவர்கள் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது உண்மையாக நம்பிக்கை கொள்வதில்லையோ அந்த மக்கள் மட்டுமே விலக்களிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு விரும்புகின்றார்கள். அவர்களுடைய இதயங்கள் சந்தேகம் நிறைந்தவைகளாக இருக்கின்றன. மேலும் அவர்களுடைய சந்தேகங்கள் அவர்கள் தடுமாறுவதற்கு காரணமாகின்றன. அவர்கள் உண்மையிலேயே தயாராகி விடுவதற்கு விரும்பியிருந்தால் அதற்காக அவர்கள் முழுமையாக தயார் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பங்களிப்பை கடவுள் விரும்பவில்லை. ஆகையால் அவர் அவர்களை ஊக்கமிழக்கச் செய்தார். எவர்கள் பின்னால் தங்கிவிடுகின்றார்களோ அவர்களுடன் பின்னாலேயே தங்கிவிடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. அவர்கள் உங்களுடன் தயாராகி இருந்தால் அவர்கள் குழப்பத்தை உண்டாக்கியிருப்பார்கள். மேலும் உங்களுக்கிடையில் சச்சரவுகள் மற்றும் பிரிவினைகளுக்கு காரணமாகியிருப்பார்கள். உங்களில் சிலர் அவர்களுக்கு செவி சாய்ப்பதற்கு தகுந்தவர்களாகவே இருந்தார்கள். கடவுள் வரம்பு மீறுகின்றவர்களை பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். அவர்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கிடையில் குழப்பத்தை பரப்புவதற்கு முற்பட்டார்கள். மேலும் உங்களுக்காக விஷயங்களை குழப்பவும் செய்தார்கள். ஆயினும் இறுதியில் சத்தியம் வெல்கின்றது. மேலும் அவர்கள் வெறுத்த போதிலும் கடவுளுடைய திட்டம் நிறைவேற்றப்படுகின்றது. அவர்களில் சிலர் பின்னால் தங்கிவிடுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள், இத்தகைய ஒரு கஷ்டத்தை என் மீது சுமத்தாதீர்கள் என்று கூறுவார்கள். உண்மையில் அவர்கள் இவ்விதமாக ஒரு பயங்கரமான கஷ்டத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள். நம்ப மறுக்கின்றவர்களை நரகம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. உமக்கு ஏதேனும் நல்லது நிகழ்ந்தால் அவர்கள் துன்புறுகின்றார்கள். மேலும் உமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பி சென்றவர்களாக, நாங்கள் உங்களிடம் அவ்வாறு கூறினோமே என்று அவர்கள் கூறுகின்றார்கள். கடவுள் எங்களுக்காக எதை விதித்திருக்கின்றாரோ அதை தவிர எந்த ஒன்றும் எங்களுக்கு நிகழ்வதில்லை. அவர் எங்களுடைய இரட்சகர் மற்றும் எஜமானராக இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கூறுவீராக. வெற்றி அல்லது உயிர் தியாகம் ஆகிய இரண்டு நல்ல விஷயங்களில் ஒன்றை மட்டுமே எங்களுக்காக நீங்கள் எதிர்பார்க்க இயலும். அதே சமயம் கடவுளிடமிருந்து தண்டித்தலையும், மேலும் அவரிடமிருந்தோ அல்லது எங்களுடைய கரங்களாலோ தண்டனையை உங்களுக்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகையால் காத்திருங்கள், மேலும் உங்களுடன் சேர்ந்து நாங்களும் காத்திருப்போம் என்று கூறுவீராக. விருப்பத்துடனோ அல்லது விருப்பமின்றியோ செலவிடுங்கள், எந்த ஒன்றும் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏனெனில் நீங்கள் தீய மக்களாக இருக்கின்றீர்கள் என்று கூறுவீராக.
அவர்கள் செலவு செய்வதை ஏற்றுக்கொள்வதிலிருந்து தடுத்தது எதுவென்றால் அவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்ள மறுத்தது. மேலும் அவர்கள் தொடர்பு தொழுகைகளை சலாத் கடைபிடித்த பொழுது அவற்றை அவர்கள் சோம்பலுடனேயே கடைபிடித்தார்கள். மேலும் தர்மத்திற்காக அவர்கள் வழங்கிய பொழுது மனமின்றியே அவர்கள் அதை செய்தார்கள். அவர்களுடைய பணத்தாலோ அல்லது அவர்களுடைய பிள்ளைகளாலோ ஈர்க்கப்பட்டு விடாதீர். கடவுள் அவற்றை இந்த வாழ்வில் அவர்களுக்கான தண்டனையின் மூலாதாரங்களாக இருக்கும்படி செய்கின்றார். மேலும் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்கள் நம்ப மறுப்பவர்களாக இருக்கின்ற சமயத்தில் அவர்களுடைய ஆன்மாக்கள் பிரிந்து செல்கின்றன. உங்களுடன் சேர்ந்தவர்களாக அவர்கள் இல்லாத அதே சமயம் அவர்கள் உங்களுடன் சேர்ந்தவர்கள்தான் என்று அவர்கள் கடவுள் மீது சத்தியம் செய்கின்றார்கள். அவர்கள் பிள உண்டாக்கும் மக்களாக இருக்கின்றார்கள். ஒரு புகலிடத்தையோ அல்லது குகைகளையோ அல்லது ஒரு மறைவிடத்தையோ அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் அவர்கள் அதை நோக்கி விரைந்து சென்று விடுவார்கள். அவர்களில் சிலர் உம்முடைய தர்மங்களின் பங்கீட்டை விமர்சிக்கின்றார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆனால் அதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் ஆட்சேபிக்கின்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். கடவுள் மற்றும் அவருடைய தூதர் அவர்களுக்கு எதை கொடுத்திருக்கின்றார்களோ அதை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். கடவுள் எங்களுக்கு போதுமானவர். கடவுள் அவருடைய கொடைகளில் இருந்து எங்களுக்கு வழங்குவார். மேலும் அவருடைய தூதரும் அவ்வாறே செய்வார். நாங்கள் கடவுளை மட்டுமே தேடுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறியிருக்க வேண்டும். தர்மங்கள் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் அவற்றை வசூலிக்கின்ற பணியாளர்களுக்கும் புதிதாக மாறியவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் திடீர் செலவினங்களால் சுமையேற்றப்பட்டவர்களுக்கும் கடவுளின் நிமித்தமாகவும் மேலும் அந்நிய வழிபோக்கர்களுக்கும் சென்றாக வேண்டும். கடவுளுடைய கட்டளை இத்தகையதாக இருக்கின்றது. கடவுள் எல்லாம் அறிந்தவராகவும் ஞானம் மிக்கவராகவும் இருக்கின்றார். அவர்களில் சிலர் அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கின்றார் என்று கூறுவதன் மூலம் வேதம் வழங்கப்பட்டவரை புண்படுத்துகின்றார்கள். அவர் உங்களை கவனத்துடன் கேட்பது உங்களுக்கு மேலானதாக இருக்கின்றது. அவர் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்கின்றார். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களே நம்புகின்றார். உங்களுக்கிடையில் எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர் ஒரு கருணையாக இருக்கின்றார் என்று கூறுவீராக. எவர்கள் கடவுளுடைய தூதரை புண்படுத்துகின்றார்களோ அவர்கள் வலி நிறைந்த ஒரு தண்டனையை அடைந்து விட்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் திருப்திப்படுத்துவதற்கு மிகவும் தகுதியுடையவர்களாக கடவுள் மற்றும் அவருடைய தூதர் இருக்கின்ற பொழுது அவர்கள் உங்களை திருப்திப்படுத்துவதற்கு உங்களிடம் கடவுள் மீது சத்தியம் செய்கின்றார்கள். கடவுள் மற்றும் அவருடைய தூதரை எதிர்க்கின்ற எவர் ஒருவரும் நரகத்தின் நெருப்பை நிரந்தரமாக அடைந்து விட்டார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லையா? இதுவே மிகவும் மோசமான இழிவாக இருக்கின்றது. தங்களுடைய இதயங்களுக்குள் இருக்கின்றதை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூறா வெளிப்படுத்தப்பட்டுவிடக் கூடும் என்று நயவஞ்சகர்கள் கவலைப்படுகின்றார்கள். தொடர்ந்து செல்லுங்கள், மேலும் பரிகாசமும் செய்து கொள்ளுங்கள். எதை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொண்டிருக்கின்றீர்களோ மிகச்சரியாக அதையே கடவுள் வெளிப்படுத்துவார் என்று கூறுவீராக. நீங்கள் அவர்களை கேட்டால் நாங்கள் பரிகாசம் செய்து கொண்டும் மேலும் ஏமாற்றிக் கொண்டு மட்டுமே இருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். நீங்கள் கடவுளை மற்றும் அவருடைய வெளிப்பாடுகளை மேலும் அவருடைய தூதரை பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்கின்றீர்களா என்று கூறுவீராக. மன்னிப்பு கேட்காதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்ட பின்னர் நம்ப மறுத்து விட்டீர்கள். உங்களில் சிலரை நாம் மன்னித்தாலும் உங்களுக்கிடையில் உள்ள மற்றவர்களை அவர்களுடைய தீய நடத்தையின் ஒரு விளைவாக நாம் தண்டிப்போம். நயவஞ்சக ஆண்கள் மற்றும் நயவஞ்சக பெண்கள் ஒருவர் மற்றவருடன் சேர்ந்தவர்களே. அவர்கள் தீமையை பரிந்துரைக்கின்றார்கள், மேலும் நன்னெறியை தடுக்கின்றார்கள். மேலும் அவர்கள் கஞ்சத்தனமுடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கடவுளை மறந்தார்கள், எனவே அவர் அவர்களை மறந்துவிட்டார். நயவஞ்சகர்கள் உண்மையில் தீயவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள் நயவஞ்சக ஆண்கள் மற்றும் நயவஞ்சக பெண்களுக்கும் அவ்வாறே நம்ப மறுக்கின்றவர்களுக்கும் நரக நெருப்பை வாக்களிக்கின்றார். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். அது அவர்களுக்கு போதுமானது. கடவுள் அவர்களை தண்டனைக்கென விதித்து விட்டார். நிலைத்திருக்கின்ற ஒரு தண்டனையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். உங்களுக்கு முன்னர் இருந்தவர்களில் சிலர்
உங்களை காட்டிலும் பலமானவர்களாக இருந்தார்கள். மேலும் அதிகமான பணம் மற்றும் பிள்ளைகளை கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பொருள் சார்ந்த உடைமைகளில் முற்றிலும் தங்களை மறந்தவர்களாக ஆனார்கள். அதே விதமாக உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் முற்றிலும் தங்களை மறந்தவர்களாக ஆகிவிட்டதைப் போல் நீங்களும் உங்களுடைய பொருள் சார்ந்த உடைமைகளில் முற்றிலும் தங்களை மறந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். அவர்கள் கவனமற்றவர்களாக இருந்த அதே விதமாக நீங்களும் முற்றிலும் கவனமற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இத்தகைய மக்கள்தான் இவ்வுலகம் மற்றும் மறு உலகம் ஆகிய இரண்டிலும் தங்களுடைய காரியங்களை பயனற்றதாக ஆக்குகின்றார்கள். அவர்கள்தான் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். முந்தைய தலைமுறைகளில் இருந்து அவர்கள் எந்த ஒன்றையும் கற்றிருக்கவில்லையா? நோவாவின் சமூகத்தார், ஆது, தமூது, ஆபிரஹாமின் சமூகத்தார், மிதியன்வாசிகள் மற்றும் சோடம் மற்றும் கொமோராவின் தீயவர்களிடமிருந்து. அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளுடன் சென்றார்கள். கடவுள் ஒருபோதும் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை. அவர்கள்தான் தங்களுடைய சொந்த ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒருவருக்கொருவர் கூட்டாளிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் நன்னெறியை பரிந்துரைக்கின்றார்கள், மேலும் தீமையை தடுக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பு தொழில்களை சலாத் கடைபிடிக்கின்றார்கள், மேலும் கடமையான தர்மத்தை ஜகாத் கொடுக்கின்றார்கள். மேலும் அவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு கீழ்ப்படுகின்றார்கள். இவர்கள் கடவுளுடைய கருணையால் பொழியப்படுவார்கள். கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானம் மிக்கவராகவும் இருக்கின்றார். கடவுள் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்களையும் மேலும் ஏதேனின் தோட்டங்களில் மகத்தான மாளிகைகளையும் வாக்களிக்கின்றார். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். மேலும் கடவுளுடைய அருட்கொடைகள் மற்றும் அங்கீகாரமானது இன்னும் மிக பெரியதாக இருக்கின்றது. இதுவே மகத்தான மாபெரும் வெற்றியாக இருக்கின்றது. வேதம் வழங்கப்பட்டவரே, நம்ப மறுக்கின்றவர்கள் மற்றும் நயவஞ்சகர்களுக்கு எதிராக போராடுவீராக. மேலும் அவர்களுடனான நடவடிக்கைகளில் கண்டிப்புடன் இருப்பீராக. அவர்களுடைய விதி நரகமாக இருக்கின்றது. எத்தகைய ஒரு துன்பகரமான வசிப்பிடம்! நம்ப மறுத்தலின் வார்த்தையை அவர்கள் கூறியிருக்கின்ற போதிலும் அதை அவர்கள் ஒருபோதும் கூறவில்லை என்று அவர்கள் கடவுள் மீது சத்தியம் செய்கின்றார்கள். அவர்கள் அடிபணிந்தவர்களாக ஆகிவிட்ட பின்னர் நம்ப மறுத்து விட்டார்கள். உண்மையில் அவர்கள் தங்களிடம் ஒருபோதும் இருந்திராததை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். கடவுள் மற்றும் அவருடைய தூதர் அவர்கள் மீது அவருடைய அருள் மற்றும் வாழ்வாதாரங்களை கொண்டு பொழிந்திருக்கின்ற போதிலும் கூட அவர்கள் கலகம் செய்து விட்டார்கள். அவர்கள் வருந்தி திருந்தினால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஆனால் அவர்கள் திரும்பிச் சென்று விட்டால் கடவுள் அவர்களை இந்த வாழ்விலும் மேலும் மறு உலகிலும் வலி நிறைந்த தண்டனைக்கு உட்படுத்துவார். தங்களுடைய இரட்சகர் மற்றும் எஜமானராக இருப்பதற்கு பூமியின் மீது எவர் ஒருவரையும் அவர்கள் காண மாட்டார்கள். அவர்களில் சிலர் கடவுள் அவருடைய அருளை கொண்டு எங்கள் மீது பொழிந்தால் நாங்கள் தர்மம் செய்கின்றவர்களாக இருப்போம், மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவோம் என்று உறுதிமொழியும் கூட அளித்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்வாதாரங்களை கொண்டு அவர்கள் மீது அவர் பொழிந்த பொழுது அவர்கள் கஞ்சத்தனமுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். மேலும் வெறுப்பினால் திரும்பிச் சென்று விட்டார்கள். அதன் விளைவாக அவரை அவர்கள் சந்திக்கின்ற நாள் வரை அவர்களுடைய இதயங்களில் நயவஞ்சகத்தை கொண்டு அவர்களை அவர் பீடித்தார். இது அவர்கள் கடவுளிடம் தங்களுடைய வாக்குறுதிகளை முறித்த காரணத்தாலும் மேலும் அவர்களுடைய பொய்யுரைத்தலின் காரணத்தாலுமே ஆகும். கடவுள் அவர்களுடைய ரகசியங்களையும் மேலும் அவர்களுடைய சதி திட்டங்களையும் அறிகின்றார் என்பதையும் மேலும் கடவுள் எல்லா ரகசியங்களையும் அறிந்தவராக இருக்கின்றார் என்பதையும் அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளவில்லையா? எவர்கள் மிகவும் அதிகமாக கொடுப்பதற்காக தாராள மனம் கொண்ட நம்பிக்கை கொண்டவர்களை விமர்சிக்கின்றார்களோ மேலும் மிகவும் குறைவாக கொடுப்பதற்காக ஏழை நம்பிக்கை கொண்டவர்களை கேலி செய்கின்றார்களோ அவர்களை கடவுள் வெறுக்கின்றார். அவர்கள் வலி நிறைந்த ஒரு தண்டனையை அடைந்து விட்டார்கள். அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லது அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கேட்காவிட்டாலும்
அவர்களுக்காக நீர் 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் கூட கடவுள் அவர்களை மன்னிக்க மாட்டார். அவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்ள மறுப்பதே இதற்கு காரணமாக இருக்கின்றது. அந்த தீய மக்களை கடவுள் வழி நடத்துவதில்லை. சரீர உழைப்பில்லாதவர்கள் கடவுளின் தூதருக்கு பின்னால் அவர்கள் தங்கிவிட்டதில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் தங்களுடைய பணம் மற்றும் தங்களுடைய வாழ்வுகளை கொண்டு கடவுள் நிமித்தம் பாடுபடுவதை வெறுத்தார்கள். அவர்கள் இந்த வெயிலில் நாம் தயாராக வேண்டாம் என்று கூறினார்கள். அவர்களால் மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தால் நரகத்தின் நெருப்பு இதைவிட அதிக சூடானதாக இருக்கின்றது என்று கூறுகிறாக. அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், மேலும் அதிகமாக அழட்டும். இது அவர்கள் சம்பாதித்திருக்கின்ற பாவங்களுக்கான கைமாறாக இருக்கின்றது. உம்முடன் சேர்ந்து தயாராவதற்கு உம்முடைய அனுமதியை அவர்கள் கேட்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு கடவுள் உம்மை மீண்டும் கொண்டு வந்தால், நீங்கள் என்னுடன் சேர்ந்து இனி ஒருபோதும் தயாராக மாட்டீர்கள், அன்றி என்னுடன் சேர்ந்து எந்த எதிரிக்கும் எதிராக எப்பொழுதும் நீங்கள் போரிடவும் மாட்டீர்கள். ஏனெனில் முதலிலேயே நீங்கள் சரீர உழைப்பில்லாதவர்களுடன் இருந்து கொள்வதை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். ஆகையால் சரீர உழைப்பில்லாதவர்களுடன் நீங்கள் தங்கிவிடத்தான் வேண்டும் என்று நீர் கூற வேண்டும். அவர்களில் எவர் ஒருவருக்காகவும் அவர் மரணிக்கின்ற பொழுது நீர் ஈம பிரார்த்தனையை கடைபிடிக்க வேண்டாம், அன்றி அவருடைய கல்லறையில் நீர் நிற்கவும் வேண்டாம். அவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதரை நம்ப மறுத்து விட்டார்கள். மேலும் தீய நடத்தையின் ஒரு நிலையிலேயே மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய பணத்தாலோ அல்லது அவர்களுடைய பிள்ளைகளாலோ ஈர்க்கப்பட்டு விடாதீர்கள். கடவுள் அவற்றை இவ்வுலகில் அவர்களுக்கான துக்கத்தின் மூலாதாரங்களாக இருக்கும்படி செய்கின்றார். மேலும் நம்ப மறுக்கின்றவர்களாக அவர்களுடைய ஆன்மாக்கள் பிரிந்து செல்கின்றன. கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், மேலும் அவருடைய தூதருடன் சேர்ந்து போராடுங்கள் என்று அறிவிக்கின்ற ஒரு சூறா வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்களுக்கிடையில் உள்ள பலசாலிகள் கூட பின்தங்கிக் கொள்ள எங்களை அனுமதிப்பீராக என்று கூறுகின்றார்கள். சரீர உழைப்பில்லாதவர்களுடன் இருந்து கொள்வதை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதன் விளைவாக அவர்களுடைய இதயங்கள் முத்திரையிடப்பட்டன. மேலும் இதன் விளைவாக அவர்களால் புரிந்து கொள்ள இயலாது. தூதர் மற்றும் எவர்கள் அவருடன் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய பணம் மற்றும் தங்களுடைய வாழ்வுகளை கொண்டு ஆர்வத்துடன் பாடுபடுகின்றார்கள். இவர்கள் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தகுதி அடைந்து விட்டார்கள். இவர்களே வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். கடவுள் அவர்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்களை தயார் செய்திருக்கின்றார். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். இதுவே மகத்தான மாபெரும் வெற்றியாக இருக்கின்றது. அரேபியர்கள் சாக்கு போக்குகளை உருவாக்கி கொண்டு மேலும் பின்தங்கிக் கொள்வதற்கு அனுமதி தேடியவர்களாக உம்மிடம் வந்தார்கள். இது கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீதான அவர்களுடைய நிராகரிப்பை சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது. அவர்கள் பின்தங்குகின்றார்கள். உண்மையில் அவர்களுக்கிடையில் எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்கள் வலி நிறைந்த ஒரு தண்டனையை அடைந்து விட்டார்கள். எவர்கள் பலவீனமாக அல்லது நோயாளிகளாக அல்லது கொடுப்பதற்கு எந்த ஒன்றையும் காணாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் இருக்கின்ற காலம் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கிடையில் உள்ள நன்னறியாளர்கள் மீது குற்றம் சாட்டப்படாது இருக்க வேண்டும். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். உங்களுடன் சேர்ந்திருப்பதற்கு விரும்பியவர்களாக உம்மிடம் வருகின்ற, ஆனால் அவர்களிடம் உங்களை சுமந்து செல்வதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்று எவர்களிடம் நீர் கூறுகின்றீரோ அவர்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் பங்களிப்பு கொடுப்பதற்கு தங்களால் இயலவில்லையே என்ற உண்மையான துக்கத்துடன் தங்களுடைய கண்களில் கண்ணீரோடு திரும்பிச் செல்கின்றார்கள். எவர்கள் அவர்களிடம் காரணம் எதுவும் இல்லாதிருந்த போதிலும் கூட பின்தங்கிக் கொள்வதற்கு உம்முடைய அனுமதியை கேட்கின்றார்களோ அவர்கள் மீதுதான் குற்றச்சாட்டு இருக்கின்றது. சரீர உழைப்பில்லாதவுடன் இருந்து கொள்வதை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதன் விளைவாக கடவுள் அவர்களுடைய இதயங்களில் முத்திரையிட்டு விட்டார். மேலும் இதன் விளைவாக அவர்கள் எந்த அறிவையும் அடைவதில்லை. போரிலிருந்து அவர்களிடம் நீர் திரும்பி வருகின்ற பொழுது
அவர்கள் உம்மிடம் வருத்தம் தெரிவிக்கின்றார்கள். வருத்தம் தெரிவிக்காதீர்கள். இதற்கு மேலும் உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம். கடவுள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரிவித்து விட்டார் என்று கூறுவீராக. கடவுள் உங்களுடைய செயல்களை பார்ப்பார். மேலும் தூதரும் அவ்வாறே செய்வார். பின்னர் எல்லா ரகசியங்கள் மற்றும் அறிவிப்புகளை அறிந்தவரிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் செய்திருந்த அனைத்தையும் பற்றி அவர் உங்களுக்கு தெரிவிப்பார். அவர்களிடம் நீர் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களை நீர் புறக்கணித்து விடக் கூடும் என்பதற்காக அவர்கள் உம்மிடம் கடவுள் மீது சத்தியம் செய்வார்கள். அவர்களை புறக்கணித்து விடுவீராக. அவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் சம்பாதித்திருக்கின்ற பாவங்களுக்கான கைமாறாக அவர்களுடைய விதி நரகமாக இருக்கின்றது. அவர்களை நீர் மன்னித்து விடும் பொருட்டு அவர்கள் உம்மிடம் சத்தியம் செய்கின்றார்கள். நீர் அவர்களை மன்னித்தாலும் இத்தகைய தீய மக்களை கடவுள் மன்னிப்பதில்லை. அரேபியர்கள் நம்ப மறுத்தல் மற்றும் நயவஞ்சகத்தனத்தில் மோசமானவர்களாகவும், மேலும் கடவுள் தன்னுடைய தூதருக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற சட்டங்களை மிகவும் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். கடவுள் எல்லாம் அறிந்தவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார். சில அரேபியர்கள் கடவுள் நிமித்தம் தாங்கள் செலவு செய்வதை ஒரு நஷ்டமாக கருதுகின்றார்கள். மேலும் ஒரு பேரழிவு உங்களை தாக்கக்கூடும் என்று கூட எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் மிகவும் மோசமான பேரழிவிற்கு உள்ளாவார்கள். கடவுள் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். மற்ற அரேபியர்கள் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்ளவே செய்கின்றார்கள். மேலும் தாங்கள் செலவு செய்வதை கடவுளை நோக்கிய ஒரு வழிமுறையாகவும், மேலும் தூதருக்கு ஆதரவளிக்கின்ற ஓர் உபாயமாகவும் கருதுகின்றார்கள். உண்மையில் அது அவர்களை மிக அருகில் கொண்டு வரும். கடவுள் தன்னுடைய கருணைக்குள் அவர்களை அனுமதிப்பார். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். ஊரை துறந்து வெளியேறிய ஆரம்பகால முன்னோடிகளையும் முஹாஜிரின், மேலும் அவர்களுக்கு அடைக்கலம் தந்த ஆதரவாளர்களையும் அன்சார், மேலும் நன்னெறியில் எவர்கள் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களையும் பொறுத்தவரை கடவுள் அவர்களை கொண்டு திருப்தி அடைந்தவராக இருக்கின்றார். மேலும் அவர்களும் அவரை கொண்டு திருப்தி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்களை அவர் தயார் செய்திருக்கின்றார். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். இதுவே மகத்தான மாபெரும் வெற்றியாக இருக்கின்றது. உங்களை சுற்றி இருக்கின்ற அரேபியர்களுக்கிடையில் நயவஞ்சகர்கள் இருக்கின்றார்கள். கூடுதலாக நகரவாசிகளுக்கிடையில் எவர்கள் நயவஞ்சகத்திற்கு பழகி போனார்களோ அவர்களும் இருக்கின்றார்கள். நீர் அவர்களை அறிவதில்லை, ஆனால் நாம் அவர்களை அறிகின்றோம். நாம் அவர்களுக்காக தண்டனையை இருமடங்காக்குவோம். பின்னர் அவர்கள் ஒரு பயங்கரமான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக முடிவடைவார்கள். தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு விட்ட மற்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் நல்ல செயல்களுடன் கெட்ட செயல்களை கலந்து விட்டார்கள். கடவுள் அவர்களை மீட்டுக் கொள்வார். ஏனெனில் கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும், மேலும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அவர்களுடைய பணத்தில் இருந்து ஒரு தர்மத்தை எடுத்துக்கொள்வீராக. மேலும் அவர்களை ஊக்கப்படுத்துவீராக. ஏனெனில் உம்முடைய ஊக்குவித்தலானது அவர்களை மறு உறுதிப்படுத்துகின்றது. கடவுள் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். கடவுள் தன்னுடைய வழிபாட்டாளர்களின் வருந்தி தீர்தலை ஏற்றுக்கொள்கின்றார். மேலும் தர்மங்களை ஏற்றுக்கொள்கின்றார். மேலும் கடவுள் தான் மீட்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளவில்லையா? நன்னெறியை செய்யுங்கள். கடவுள் உங்களுடைய செயல்களை பார்ப்பார். மேலும் அவருடைய தூதர் மற்றும் நம்பிக்கை கொண்டவர்களும் அவ்வாறே செய்வார்கள். இறுதியில் எல்லா ரகசியங்கள் மற்றும் அறிவிப்புகளை அறிந்தவரிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் செய்திருந்த அனைத்தையும் பற்றி அவர் உங்களுக்கு தெரிவிப்பார் என்று கூறுவீராக. மற்றவர்கள் கடவுளுடைய தீர்மானத்திற்காக காத்திருக்கின்றார்கள். அவர் அவர்களை தண்டிக்கலாம் அல்லது அவர் அவர்களை மீட்டுக் கொள்ளலாம். கடவுள் எல்லாம் அறிந்தவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார். இணைதெய்வ வழிபாட்டை செயல்படுத்துவது, நம்பிக்கை கொண்டவர்களை பிளவுபடுத்துவது, மேலும் எவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதரை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு வசதி செய்து கொடுப்பது ஆகியவை மூலமாக மஸ்ஜிதுகளை துஷ்பிரயோகம் செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய நோக்கங்கள் கண்ணியமானவைகளாக இருக்கின்றன என்று பவித்திரமாக சத்தியம் செய்கின்றார்கள். அவர்கள் பொய்யர்களாக இருக்கின்றார்கள் என்று கடவுள் சாட்சி கூறுகின்றார். அத்தகைய ஒரு மஸ்ஜிதில் நீர் ஒருபோதும் தொழ வேண்டாம்.
முதல் நாளில் இருந்தே நன்னரியின் அடிப்படையில் நிறுவப்பட்ட ஒரு மஸ்ஜிதே அதில் நீர் தொழுவதற்கு மிகவும் தகுதியானதாக இருக்கின்றது. அதில் தூய்மைப்படுத்தப்படுவதற்கு விரும்புகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். எவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களை கடவுள் நேசிக்கின்றார். மேலானவர் தன்னுடைய கட்டடத்தை கடவுள் மீது கொண்ட பயபக்தியின் அடிப்படையிலும் மேலும் அவருடைய திருப்தியை பெறுவதற்காகவும் நிர்மாணிக்கின்ற ஒருவரா, அல்லது தன்னுடைய கட்டடத்தை தன்னுடன் சேர்ந்து நரக நெருப்பில் விழுகின்றவாறு நொறுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு செங்குத்தான மலையின் விளிம்பின் மீது நிர்மாணிக்கின்ற ஒருவரா? கடவுள் வரம்பு மீறுகின்ற மக்களை வழிநடத்துவதில்லை. அவர்கள் நிர்மாணித்திருக்கின்ற இத்தகைய ஒரு கட்டடம் அவர்களுடைய இதயங்கள் ஓய்ந்து விடுகின்ற வரை அவர்களுடைய இதயங்களில் சந்தேகத்திற்கான ஒரு மூலாதாரமாக தொடர்ந்து இருக்கின்றது. கடவுள் எல்லாம் அறிந்தவராகவும் ஞானம் மிக்கவராகவும் இருக்கின்றார். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களிடமிருந்து அவர்களுடைய வாழ்வுகள் மற்றும் அவர்களுடைய பணத்தை சுவனத்திற்கான பரிமாற்றமாக வாங்கியிருக்கின்றார். இதன் விளைவாக அவர்கள் கொல்வதற்கும் மேலும் கொல்லப்படுவதற்கும் விரும்பியவர்களாக கடவுள் நிமித்தம் சண்டையிடுகின்றார்கள். தோராவிலும் சுவிசேஷத்திலும் மேலும் இந்த குர்ஆனிலும் அவருடைய சத்தியமான உறுதிமொழி இத்தகையதாக இருக்கின்றது. மேலும் கடவுளை காட்டிலும் மேலாக தன்னுடைய உறுதிமொழியை நிறைவேற்றுபவர் யார்? இத்தகைய ஒரு பரிமாற்றத்தை செய்வதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுவே மகத்தான மாபெரும் வெற்றியாக இருக்கின்றது. அவர்கள் வருந்தி திருந்துகின்றவர்களாக, வழிபாட்டாளர்களாக, புகழ்கின்றவர்களாக, தியானம் செய்கின்றவர்களாக, குனிகின்றவர்களாக மற்றும் சிரம்பணிகின்றவர்களாக, நன்னறியின் பரிந்துரையாளர்களாக, மேலும் தீமையை தடுக்கின்றவர்களாக, மேலும் கடவுளுடைய சட்டங்களை செயல்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. வேதம் வழங்கப்பட்டவரோ அன்றி எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களோ தங்களுடைய உறவினர்களில் அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் நரகத்திற்கு விதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டு விட்டால் அந்த இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆபிரகாம் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்டதுக்கான ஒரே காரணம் அவ்வாறு செய்வதாக அவரிடம் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அவர் கடவுளின் ஒரு எதிரியாக இருந்தார் என்பதை அவர் தெளிவாக உணர்ந்து கொண்டவுடன் அவர் அவரை கைவிட்டு விட்டார். ஆபிரகாம் மிகவும் கனிவானவராகவும் இரக்கமுடையவராகவும் இருந்தார். கடவுள் எந்த சமூகத்தாரையும் அவர்களை அவர் வழிநடத்திவிட்ட பின்னர் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை முதலில் அவர்களுக்கு சுட்டிக்காட்டாமல் தவறான வழியில் அனுப்புவதில்லை. கடவுள் எல்லாவற்றையும் பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் கடவுளுக்குரியது. அவர் வாழ்வு மற்றும் மரணத்தை கட்டுப்படுத்துகின்றார். உங்களுக்கு ஒரு இரட்சகர் மற்றும் எஜமானராக கடவுளை தவிர எவரும் இல்லை. கடவுள் வேதம் வழங்கப்பட்டவரையும் மேலும் கடினமான காலங்களின் பொழுது அவரை பின்பற்றியவர்களான ஊரை துறந்து வந்தவர்களையும் முஹாஜிரின் மற்றும் அவர்களை உபசரித்து மேலும் அவர்களுக்கு புகலிடம் அளித்த ஆதரவாளர்களையும் அன்சார் மீட்டுக் கொண்டார். அப்பொழுதுதான் அவர்களில் சிலருடைய இதயங்கள் பெரும்பாலும் தடுமாறிவிட்டன. ஆனால் அவர்களை அவர் மீட்டுக் கொண்டார். ஏனெனில் அவர்கள் மீது அவர் இரக்கமுடையவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். பின்தங்கியவர்களான அந்த மூவரும் கூட மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய எல்லா நம்பிக்கைகளையும் கிட்டத்தட்ட கைவிட்டுவிடும் அளவிற்கு விசாலமான இந்த பூமி அவர்களுக்கு மிகவும் குறுகியதாகிவிட்டது. இறுதியில் கடவுளிடமிருந்து தப்பிக்க அவரிடமே அன்றி வேறு வழியே இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் வருந்தி திருந்தும் பொருட்டு பின்னர் அவர்களை அவர் மீட்டுக் கொண்டார். கடவுள் மீட்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் கடவுளிடம் பயபக்தியுடன் இருக்க வேண்டும். மேலும் உண்மையாளர்களுக்கிடையில் இருக்க வேண்டும். நகரவாசிகளோ அன்றி அவர்களை சுற்றிலும் இருக்கின்ற அரேபியர்களோ கடவுளின் தூதர் அவர் போருக்காக தயாராகின்ற பொழுது பின்னால் தங்கிவிடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். அன்றி அவருக்கு ஆதரவளிப்பதற்கு மேலாக தங்களுடைய சொந்த விவகாரங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை தரவும் வேண்டாம்.
இது ஏனெனில் நன்மையின் ஒரு வரவாக அவர்களுக்காக அது பதிவு செய்யப்படாமல் அவர்கள் கடவுள் நிமித்தம் எந்த தாகத்தையோ அல்லது எந்த முயற்சியையோ அல்லது பசியையோ அனுபவிப்பதில்லை, அல்லது நம்ப மறுக்கின்றவர்களை கோபப்படுத்துகின்ற ஓர் அடியையும் எடுத்து வைப்பதில்லை, அல்லது எதிரியின் மீது எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்துவதில்லை. எவர்கள் நன்னறியான காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு பிரதிபலன் அளிப்பதற்கு கடவுள் ஒருபோதும் தவறுவதில்லை. அன்றி அவர்களுக்காக நன்மைகள் பதிவு செய்யப்படாமல் சிறியதோ அல்லது பெரியதோ எந்த செலவுகளுக்கும் அவர்கள் உள்ளாவதும் இல்லை. அன்றி எந்த பள்ளத்தாக்கையும் அவர்கள் கடப்பதும் இல்லை. கடவுள் அவர்களுடைய காரியங்களுக்காக நிச்சயமாக அவர்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிப்பார். நம்பிக்கை கொண்டவர்கள் தயாராகின்ற பொழுது அவர்களில் அனைவரும் அவ்வாறு செய்துவிட வேண்டாம். ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் ஒரு சிலர் தங்களுடைய நேரத்தை அர்ப்பணிப்பதன் மூலம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். இதன் விளைவாக அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொண்டவர்களாக தொடர்ந்து இருந்து கொண்டு தங்களுடைய சமூகத்தாருக்கு அவர்கள் அறிவை பரப்ப இயலும். நம்பிக்கை கொண்டோரே, உங்களை தாக்குகின்ற நம்ப மறுக்கின்றவர்களிடம் நீங்கள் சண்டையிட வேண்டும். அவர்கள் உங்களை கடுமையானவர்களாக காணட்டும். மேலும் நன்னறியாளர்களுடன் கடவுள் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சூரா வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அவர்களில் சிலர், இந்த சூரா உங்களுக்கிடையில் எவர் ஒருவரின் விசுவாசத்தை ஏனும் பலப்படுத்தியதா என்று கூறுவார்கள். உண்மையில் அது எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களின் விசுவாசத்தை பலப்படுத்தவே செய்தது. மேலும் எந்த வெளிப்பாட்டிலும் அவர்கள் மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். எவர்கள் தங்களுடைய இதயங்களில் சந்தேகங்களை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அது உண்மையில் அவர்களுடைய அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே கூட்டியது. மேலும் அவர்கள் நம்ப மறுக்கின்றவர்களாகவே மரணித்தார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ அவர்கள் கடினமான சோதனைகளால் பாதிக்கப்படுவதை அவர்கள் காணவில்லையா? ஆயினும் அவர்கள் வருந்தி திருந்துவதற்கு எப்பொழுதும் தவறிவிடுகின்றார்கள். மேலும் கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்கும் தவறிவிடுகின்றார்கள் அல்லவா? ஒரு சூரா வெளிப்படுத்தப்பட்ட பொழுதெல்லாம் அவர்களில் சிலர், உங்களை யாராவது பார்க்கின்றார்களா என்று கூறுவதைப் போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னர் அவர்கள் சென்று விட்டார்கள். இவ்விதமாக கடவுள் அவர்களுடைய இதயங்களை திசை திருப்பி விட்டார். ஏனெனில் அவர்கள் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கின்றார்கள்.